compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இப்போ வரைக்கும் படம் ரிலீஸ் இல்ல, ஆஃப்டர் எலெக்ஷன் தான் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட் போய்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கு சார்? இன்கேஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்ததுன்னா அந்த ஹைப்போ இல்ல அந்த கிரேஸோ அதெல்லாம் குறையாது. விஜய் சார் அப்படின்னாலே அவர் வந்து ஒரு மான்ஸ்டரஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் ஓப்பனிங். இனிமேல் அவங்க சென்சர் எப்போ வாங்கி சர்டிஃபிகேட் வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு சென்சர் இது வந்து எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்போ அவரால் ரிலீஸே பண்ண முடியாது. அப்போது சம்மரில் வரும்போது சம்மர் பிளான் பண்ண எல்லா படங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகும். ஆஸ் அ ப்ரொடியூசராவோ இல்லை தியேட்டர் ஓனர்ஸாவோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாவோ ஜனநாயகன் படம் எவ்வளோ பெரிய ஒரு லாஸ் எல்லாம் கிடையாது. அந்த படம் வந்து ஒரு 450 கோடி பட்ஜெட்டில் வியாபாரமாக ஒரு 500 கோடி 550 கோடி பண்ணும். ஓகே, அதாவது இந்த படம் ஜனவரி மாதம் ப்ராப்பராக ரிலீஸ் ஆயிருந்தேன்னா டேபிள்லேயே அவருக்கு வந்து பெரிய ப்ராஃபிட்டாக மாறிடும். இந்த வாரம் 4 படம் வருது. அந்த 4 படமும் முக்கியமான படைப்புகளை அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த படத்துக்கு கொஞ்சம் வழி விடுங்களேன். அந்த 4 படைப்புகளும் கொஞ்சம் ஆடியன்ஸை கொண்டு வரட்டுமே. கண்டிப்பாக அந்த 4 படங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஆனால் நீங்கள் நடுவில் வந்து அந்த குட்டியை ஏன் கலப்பு? ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம கூட சினிமாவை பற்றி நிறைய தகவல்களை சொல்கிறதுக்காகவும் பகிர்ந்துக்கிறதுக்காகவும் இன்னைக்கு ப்ரொடியூசர் தனஜெயன் சார் இருக்கிறார். நிறைய விஷயங்களை பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 2026 அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆன உடனே எல்லாரும் பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தது ஜனநாயகன். ஆப்வியஸ்லி இப்போ வரைக்கும் வரல படம், எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்புலேயே இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆஸ் அ ப்ரொடியூசரா உங்களோட பார்வையில் அது எப்படி இருக்கு? இல்லை, இது வந்து எல்லாருமே எதிர்பார்க்கறத விட இண்டஸ்ட்ரிக்கு என்னென்னா ஒரு படமும் வந்து கடந்து போயிடுச்சுன்னா அது நல்லது. அதோட வெற்றி அது எவ்வளோ பெரிய தாக்கம் ஏற்படுத்துதோ அந்த மாதத்துக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு அன்சர்டனிட்டி வரும்போது என்ன ஆகுதுன்னா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக ஒரு கியாட்டிக்காக மாறும். இப்போது நாளைக்கு இன்னும் நடக்க போது உங்களுக்கு தெரியலனா எவ்வளோ கியாசிக்காக இருக்கும் உங்களுக்கு. ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரொட்டீன் லைஃபாக இருக்கணும்ல. நாளைக்கு எனக்கு வீடு இல்லை, எனக்கு வண்டி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு வாழ்க்கை எப்படி நடக்குதுன்னு தெரியாமல் போயிடும்ல. அந்த மாதிரி இன்னைக்கு இண்டஸ்ட்ரி வந்து தத்தளிச்சிட்டு இருக்கு. எப்படின்னா இந்த படம் எப்போ வரும், இது வரும்போது நம்ம எப்படி ரிலீஸ் பண்ண முடியும், திடீர்னு ஏப்ரல் வந்து என்ன ஆகும், திடீர்னு மே மாதம் வந்து என்ன ஆகும், திடீர்னு ஜூன் மாதம் வந்து என்ன ஆகும், இப்படியெல்லாம் ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து எப்படி ரன் பண்ண முடியும்? ஒரு இண்டஸ்ட்ரி எப்போ ரன் ஆகும்னா ஒரு ஸ்மூத்தான டிரான்சிஷன் இருக்கணும். அதாவது இந்த படம் இப்போ வருது, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் முன்னாடி உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம பிளான் பண்ணி நம்ம படத்தை கொண்டு வர முடியும். இப்போ இந்த படத்தோட ப்ரொடியூசர் என்னன்னா அவர் சைட்லேருந்து நியாயம் பாருங்களேன். அவர் இவ்வளோ மாதம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, 2 மாதம் போயிடுச்சு. அப்போ அவர் என்ன பண்ணுவார், எப்போ சென்சர் கிடைச்சாலும் உடனே ரிலீஸ் பண்ணுறேன்னா அப்போ பிளான் பண்ணுறவங்களுக்குலாம் என்ன ஆகும்? யாரெல்லாம் ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்களோ ஏப்ரலோ மேயோ ஜூனோ அவங்களுக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இந்த படம் ஒன்று வர வேண்டிய வருமானம் இன்னும் இண்டஸ்ட்ரிக்கு வராமல் இண்டஸ்ட்ரி ரொம்ப பிரச்சனை இருக்குது. ஒரு ஜனவரியில் ஒரு 500 கோடி இந்த படம் உலகெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை பிப்ரவரியிலாவது ஒரு 500 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கலாம். அது எதுவுமே நடக்காமல் இப்போ எப்போ வரனே தெரியாமல் சென்சர் இன்னும் ஆகலை. இந்த படத்துக்கு ரிவைசிங் கமிட்டி இன்னும் ஃபார்ம் பண்ணல, சென்சர் ஆகலை. அப்போ எப்போ வரணும்னு தெரியல. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையும் ரொம்ப பெரிய ஒரு கன்ஃபியூஷனும் அன்சர்டனிட்டியும் இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்தி. கடந்த February 6 or 7 ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி நிறைய பேப்பர்ஸில் கூட நாங்கள் பார்த்துருந்தோம். ஓகே, கண்டிப்பாக வந்து பிப்ரவரியில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ ஆல்மோஸ்ட் March 1 பக்கம் வந்துருச்சு. இப்போ வரைக்கும் படம் ரிலீஸ் இல்லை, ஆஃப்டர் எலெக்ஷன் தான் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட் போய்கிட்டு இருக்கு. நீங்களும் பார்த்து அதுதான் எப்படி இருக்கு சார்? இன்கேஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்ததுன்னா அந்த ஹைப்போ இல்லை அந்த கிரேஸோ அதெல்லாம் குறையாது. விஜய் சார் அப்படின்னாலே அவர் வந்து ஒரு மான்ஸ்டரஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் ஓப்பனிங். இப்போ வந்து நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்ஸ். ரஜினி சார் ஃபர்ஸ்ட் வந்து அவர் எப்பவுமே ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் ஃபார் 50 years. அது பிறகு பார்த்தீங்கன்னா விஜய் சார் அண்ட் அஜித் சார் வந்து அவங்களுடைய ஓப்பனிங் வந்து வீக்கெண்ட் அந்த 5 நாட்கள் வந்து அன்பீட்டபிள் கலெக்ஷன் பண்ணுவாங்க. அதனால் அது எப்போ வந்தாலும் அந்த அன்பீட்டபிள் கலெக்ஷன் வரும். நம்ம அஜித் சாரை பார்த்தோம்ல, அவருடைய படம் வந்து விடாமுயற்சியோ இல்லை வந்து குட் பேட் அக்லியோ எந்த தேதியில் வந்தாலும் அவ்வளோ பெரிய ஓப்பனிங் 5 நாள் கிடைச்சதா இல்லையா? அந்த மாதிரி தான் விஜய் சாருக்கும் அவர் படம் எப்போ வந்தாலும் இந்த படம் வந்தாலும் அந்த ஓப்பனிங் வந்துடும். ஆனால் ஒரு லீவ் பீரியடில் கிடைக்கிற அந்த வசூல், ஒரு பொங்கல் அப்போ கிடைக்கிற 9 நாட்கள் 10 நாட்கள் லீவில் கிடைக்கிற வசூல் கிடைக்கிறது கஷ்டம். இப்போ ஒரு சாதாரண வீக்கில் வரும்போது எப்படி வரும்? இப்போ இந்த படம் வந்து டெஃபினட்டாக சம்மர் ஆல்ரெடி தான் வரும். போகிற வேகத்தில் சம்மர் ஆல்ரெடி வந்துடும். மார்ச் மாதம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போ எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வரப்போது. எனிகேஸ் இனிமேல் அவங்க சென்சர் எப்போ வாங்கி சர்டிஃபிகேட் வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு சென்சர் இது வந்து எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்போ அவரால் ரிலீஸே பண்ண முடியாது. அப்போது சம்மரில் வரும்போது சம்மர் பிளான் பண்ண எல்லா படங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இந்த படம் கண்டிப்பாக சம்மரில் வரும், அது இப்போது தெளிவாக தெரியுது. அதுக்கு மேலே டிலே ஆகாது. பட் இந்த படத்துக்கு இருக்கிற ஹைப்புக்கு அது எப்போ வந்தாலும் பெரிய வசூல் பண்ணும். சென்சார் போர்டை பற்றி ஒவ்வொரு ப்ரொடியூசர் ஒவ்வொரு டேரக்டர் எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்குது சார். பர்சனலாக உங்களுக்கு என்ன ஒப்பீனியன்? இல்லை, சென்சார் வந்து நான் நிறைய என்னுடைய இதெல்லாம் ரிலேஷன்ஷிப் வந்து வெரி ஸ்மூத். அவங்க எந்த என் படங்களுக்கு இது வரையும் பிரச்சனை வந்ததில்லை, ஸ்மூத்தாக தான். இப்போ நான் வந்து ஒரு படம் லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் இப்போது 2025 ஒரு படம் சென்சருக்கு போகிறோம், காதல் என்பது பொது உடைமை. அது வந்து பெண்களுக்கான ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு படம். அந்த படத்தை போகும்போது அவங்க வந்து ஏஎஃப் சர்டிஃபிகேட் அப்படின்னாங்க. நான் வந்து
சண்டே இல்லை, ஆர்குமெண்ட்டும் இல்லை. அவங்க வந்து மெம்பர்ஸ் வந்து 4 பேர் என்ன சொன்னாங்க, நல்லா தான் இருக்குன்னா, ஒருத்தர் என்ன சொன்னாங்க, லேடி இல்லை இது ஏ தான் கொடுக்கணும் அப்படின்னாங்க. டைரக்டர் நானும் டிஃபெண்ட் பண்ணுறோம். இது வந்து சமுதாயத்துக்கு தெரியப்பட வேண்டிய விஷயம் தான். அப்போ சென்சர் ஆஃபீஸர் என்ன சொன்னார், சார் வாட் இஸ் யுவர் டிசிஷன் அப்படின்னாரு. நான் ஒத்துக்க முடியாது, நான் ரிவைசிங் கமிட்டி போகிறேன் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு. ஓகே ஃபைன், எழுதி கொடுங்கன்னாரு. உடனே அங்கே பேப்பரில் எழுதிட்டோம், we are not accepting your recommendation, we want to go for revising committee. 3 daysக்குள்ள ரிவைசிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அவ்வளோ பெரிய கியூ எல்லாம் இல்லை அவங்களுக்கு. ரிவைசிங் கமிட்டி 3-4 டேஸில் ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்த வாரத்திலே, அதாவது இது மண்டே டியூஸ்டே நடந்ததுன்னா மண்டே எனக்கு அடுத்த மண்டேவே படம் பார்த்துட்டாங்க ரிவைசிங் கமிட்டி. பார்த்துட்டு சர்டிஃபிகேட் புதகமே கொடுத்துட்டாங்க. அந்த ரிவைசிங் கமிட்டியில் கட்டும் கொடுக்கல, மியூட்டும் கொடுக்கல. அவங்க என்ன சொன்னாங்க, இது நல்லா தான் இருக்குது படம், இது நல்ல படம், இந்த சமுதாயத்துக்கு தெரிய வேண்டிய ஒரு படம், இது வந்து UA தான், 16+ போட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க, நல்ல படம் கொடுத்துருக்கீங்க தனஞ்சயன், வாழ்த்துக்கள் அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த கமிட்டியோட ஒப்பீனியன் ஒன்று, அந்த கமிட்டியோட ஒப்பீனியன் ஒன்று. பட் எங்களுக்கு வந்து வித்தின் நோ டைம். அப்போது சென்சரை பொறுத்தவரையும் ஒரு கமிட்டிக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், அது வந்து நம்மளை எந்த வகையிலும் தடை ஏற்படுத்தாது. நம்ம உடனே ரிவைசிங் கமிட்டி போயிட்டு நம்ம கிளியரன்ஸ் வாங்கிடுறோம். பல படங்கள் ரிவைசிங் கமிட்டியில் போயிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்கே அவங்க சொன்னாங்க ரிவைசிங் கமிட்டியில் நாங்கள் போனோம், அவங்களும் அந்த கட்ஸ் கொடுத்தாங்க, நாங்கள் வாங்கிட்டோம்னு சொன்னாங்க. அப்போது எந்த படத்துக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. சென்சரை பொறுத்தவரையும் தேர் வெரி வெரி கோஆப்ரேட்டிவ். இந்த படம் மட்டும்தான் ஒரு தனி ஜோனில் போய் மாட்டுது. இப்போது இந்த படத்தை பற்றி நம்ம பேசும்போது இன்னைக்கு 28ஆம் தேதி பேசிட்டு இருக்கோம். நேற்று 27 வரையும் பார்த்தீங்கன்னா 47 திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆயிருக்கு. எத்தனை? 47 திரைப்படம். 47 திரைப்படத்துக்கு சென்சரில் பிரச்சனை இல்லையே. இப்போ இந்த மார்ச்சில் பார்த்தீங்கன்னா அனதர் 20 படம் வரும். அப்போ இந்த படங்களுக்குலாம் சென்சர் பிரச்சனையே இல்லையா? 6ஆம் தேதி 5 படம் வருது. அந்த 5 படமும் வந்து சென்சர் பிரச்சனை இல்லை, சர்டிஃபிகேட் வந்துருச்சு இல்லை. அப்போது சென்சர் என்பது ஏதோ ஒரு படத்துக்கான பிரச்சனையை தவிர எல்லா படத்துக்கும் பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒரு படம், ஒரு 100 படத்தில் ஒரு படம் வந்து நிற்கும், ஒரு 200 படத்தில் ஒரு 2-3 படம் மாட்டிக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையால இருக்கும். அது வந்து அரசியல் காரங்களாக இருக்கலாம், தனிப்பட்ட காரங்களாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். அதனால் வந்து ஒட்டுமொத்தமாக சென்சர் போர்டு வந்து நான் கோஆப்ரேட்டிவ், நம்ம வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து பெருசாக சப்போர்ட்டாக இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஜனநாயகனால பல விதிகள் வந்து டைட் பண்ணுறாங்க. இப்போது தட்கால்னு ஒரு ஸ்கீம் பற்றி நம்ம நிறைய பேசணும். தட்கால் அப்ளை பண்ணாங்க, வித்தின் 3 டேஸில் ஸ்க்ரீனிங் பண்ணாங்க. தட்கால் ஸ்கீமே தூக்கிட்டாங்க. இப்போ சென்சர் போர்டு எடுத்துட்டாங்க, நோட்டீஸ் வந்துருச்சு, எல்லா தயாரிப்பாளருக்கும் நோட்டீஸ் வந்துருச்சு. என்ன சொல்லிட்டாங்க, இனிமேல் தட்கால் ஸ்கீம் கிடையாது, இனிமேல் எல்லா படமும் கியூலே போட்டோம், அதாவது ரெகுலர் கியூலே போட்டோம். இந்த தட்கால் என்ற ஸ்கீமை நாங்கள் விட்ரா பண்ணுறோம் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்? ஒரு ஜனநாயகம் உருவாக்கின விஷயங்கள். இப்போ ரெண்டாவது, ஜனநாயகன் அந்த ப்ரொடியூசர் அந்த நேரத்தில் அவருக்கு கிடைச்ச ஒரு அந்த ரீசனால் அவர் கோர்ட்டு போனதுட்டு இப்போ இவங்க இன்னும் டஃப் பண்ணிட்டாங்க. இன்னும் பல விதிகளை டஃப் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க. இப்போ இது வந்து எல்லா தயாரிப்பாளர்களும் பாதிக்கப்படுது. தற்காலம் தெரியும் இந்த குயிக்காக போய் படத்தை சென்சர் வாங்கிடலான்ற ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இல்லை, தேங்க்ஸ் டு ஜனநாயகம் நடந்த இந்த குழப்பங்களால. ப்ரொடியூசர் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு படத்துக்கு அவங்களுக்கு எவ்வளோ சுமைகள் இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக மீடியாவில் இருக்க பர்சன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஜனநாயகன் படத்துடைய ப்ரீ ரிலீஸ்க்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். போஸ்டர்ஸ், பேனர்ஸ், ப்ரமோஷன்ஸ்க்கு அவ்வளோ காசு செலவு பண்ணியிருந்தாங்க. நாங்கள் கேள்விப்பட்டிருந்தது என்னன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 500 to 700 crores வரைக்குமே அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அவ்வளோ ப்ரிகாப்ஷனாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது. ஆஸ் அ ப்ரொடியூசராகவோ இல்லை தேட்டர் ஓனர்ஸாவோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாவோ ஜனநாயகன் படம் எவ்வளோ பெரிய ஒரு லாஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் அப்படியெல்லாம் பார்க்க வேணாம். இப்போ நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, அந்த படம் வந்து ஒரு 450 கோடி பட்ஜெட்டில் வியாபாரமும் ஒரு 500 கோடி 550 கோடி பண்ணும். அதாவது இந்த படம் ஜனவரி மாதம் ப்ராப்பராக ரிலீஸ் ஆயிருந்தேன்னா டேபிள்லேயே அவருக்கு வந்து பெரிய ப்ராஃபிட்டாக மாறி இருக்கும். ஒரு 50 கோடி ப்ராஃபிட் கிட்ட வந்திருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, வித்த எல்லா இடத்துக்கும் வந்து பதில் சொல்லணும். எல்லாம் பணம் கொடுத்துருக்காங்களே. இப்போ எல்லாருக்கும் ஓவர்சீஸ் வந்து பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க 80 கோடி. இப்போ தமிழ்நாடு தேட்டர்கள் வந்து ஒரு 90 கோடி 100 கோடினா எல்லாருக்கும் பதில் சொல்லணும். இப்போ அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, சார் நானே சார் பண்ணிட்டோம், நாங்கள் இவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்துட்டோம், உங்களுக்கு 20 கோடி கொடுத்துட்டோம், 30 கோடி கொடுத்துட்டோம். இப்போ இவர் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, டாக்ஸிக் படத்தை தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் வந்து நீங்கள் இதை வச்சு நீங்கள் உங்கள் அட்வான்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்றாரு. டாக்ஸிக் படத்தை வந்து அதே டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துருக்காரு. அவருடைய படம் வந்து யஷ் நடித்த படத்தை வந்து விற்கல. அவர் என்ன பண்ணிட்டாரு, இவங்கெல்லாம் வந்து கேட்குறாங்கல்ல, நாங்கள் 20 கோடி அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், படம் ரிலீஸ் ஆகலை, எங்களுக்கு வட்டி போகுது இல்லை அப்படின்னு சொல்லும் போது இவர் என்ன பண்ணுறாரு, இந்த டாக்ஸிக் படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணி உங்கள் அட்வான்ஸை கழிச்சிங்க, அதுக்குள்ளே ஜனநாயகன் வந்ததுன்னா ஜனநாயகம் நம்ம செட்டில் பண்ணிக்கலாம், இல்லைன்னு சொன்னால் உங்கள் அட்வான்ஸை கழிச்சிக்கிட்டு பேலன்ஸ் கொடுத்துருங்க டாக்ஸிக் படத்துலேருந்து. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் ஹாப்பி. அப்போ பாருங்கள், டாக்ஸிக்கை தனியாக விற்று சம்பாதிக்க வேண்டிய ப்ரொடியூசரு இப்படி கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் லாஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ். ஜனவரிலே ரிலீஸ் ஆயிருந்தா அவருக்கு 50 கோடி ப்ராஃபிட் வந்திருக்கும். இப்போ ரிலீஸ் ஆகிறதுட்டு எல்லாமே தள்ளி போகுது, அவருக்கு வர வேண்டிய ரெவன்யூ தள்ளி போகும்போது அது வட்டி லாஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு 450 கோடி கையில் வந்ததுன்னு வச்சுங்களேன், எல்லா படமும் கையில் வந்துட்டு இருக்கும், அவர் இன்வெஸ்ட் பண்ண தொகையெல்லாம் வந்துட்டு இருக்கும். இப்போ எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போயிடுச்சு 450 கோடி. ஆனால் அந்த பணம் கையில் அவர் ரிகவரி ஆகிறது பார்த்தீங்கன்னா டிலே ஆகிட்டே இருக்குது. அப்போது அதுக்கான வட்டி தான் அவருக்கு லாஸ் ஆகுமே தவிர
ரியல் லாஸ் ஒன்றும் வராது. ரியல் லாஸ் வந்து படம் வெளிவரலன்னா லாஸ் ஆகிடும். ஓகே. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது கண்டிப்பாக வெளியே வந்துடும். அது வந்து எலெக்ஷன் பிறகு வெளியே வந்துடும். ஏன்னா எலெக்ஷன் பிறகு யாரும் ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ எந்த ரூலும் விதியும் வராது, எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனும் கிடையாது. அப்போ சென்சரும் விட்டுருவாங்க. சரி முடிஞ்சிச்சு, தமிழ்நாடு எலெக்ஷன்லாம் வந்து சென்சர் போய்க்கும் அப்படின்னு விட்டுருவாங்க. அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகிடும். அப்போ ரிலீஸ் ஆனால் அந்த வருமானம் வந்துடும். ஆனால் இந்த பீரியட் இருக்குல்ல, ஒரு 4-5 மாதங்கள் தாமதம் ஆயிருக்குல்ல, அதுக்கான வட்டி அந்த தயாரிப்பாளருக்கு கண்டிப்பாக. ஓடிடி சைட்ல இருந்து ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய புஷ்அப் இருக்குன்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம் சார். ஏன்னா ஜனவரியில படம் ரிலீஸ் ஆயிருந்தனா ஆல்மோஸ்ட் பிப்ரவரி எண்ட் இல்லை மார்ச் ஸ்டார்டிங்குள்ளேயே ஓடிடியில் வந்துடும். இப்போ வரைக்கும் படம் வரல, நாங்கள் ஒரு பெரிய லம்ப் ஆஃப் அமௌண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஓடிடி சைட்ல இருந்து ப்ரொடியூசருக்கு உண்மையாவே அந்த அதெல்லாம் இல்லை, அவங்க கேட்பாங்கல்ல, நியாயம் தானே. இப்போ நான் வந்து இப்போ நான் டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு டாக்ஸிக் கொடுத்துட்டீங்க, இப்போ இதுக்கு ஓடிடிக்கு என்ன கொடுப்பீங்க? ஜனநாயகம் பதில் டாக்ஸிக் கொடுப்பீங்களா? டாக்ஸிக் வந்து 1000 கோடி பட்ஜெட் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அப்படி கொடுக்க முடியாது இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், நாங்கள் வந்து ஒரு 4 மாதம் ஆகும், நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி புஷ்ஷெல்லாம் எதுவும் கிடையாது. அவங்க என்ன கேட்பாங்க, எப்போ வரும்? இப்போ தயாரிப்பாளர் சொல்லுவார், நானும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்போ வரும்? ஏன்னா எனக்கு சென்சர் ஆயிடுச்சுன்னா நானும் தான் ரிலீஸ் பண்ண போகிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, சென்சர் ஆன உடனே உங்களுக்கு உடனே சர்டிஃபிகேட் அனுப்பிச்சிடுறேன், கண்டென்ட்டை கொடுத்துட்றேன், அப்போ நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. புஷ்ஷு கிடையாது. அவங்க நியாயமாக கேட்பாங்களே. ஒரு 120 கோடி 150 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க கேட்பாங்களா இல்லையா? ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்குற மாதிரி தான் அவங்க கேட்பாங்க. அவங்க கேட்கறதுக்கு அவங்க பதில் சொல்லும், அவ்வளோதான். மற்றபடி வந்து வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இவ்வளோ டாக்ல இருக்கிற ஒரு படத்தை வந்து அவங்க வந்து விட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அமேசான் பிரைம் பொறுத்தவரையும் அந்த படம் அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும், எப்போ வந்தாலும் அது பெரிய ஹைப் அவங்களுக்கு. அதனால் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது தயாரிப்பாளருக்கு. அதெல்லாம் பெரிய டென்ஷன் கிடையாது. டென்ஷன் என்ன, பதில் சொல்லணும். அவங்க மெயில் அனுப்பிட்டே இருப்பாங்க எவ்ரி மந்த். இப்போ ஜனவரியில் வரும்னு சொன்னீங்க, அப்புறம் பிப்ரவரி சொன்னீங்க, இப்போ மார்ச் கூட வராதுன்றீங்க, அப்போ எப்போ தான் வரும்? பதில் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து ஒரு தயாரிப்பாளர் கண்டிப்பாக இருக்கும். அவர் கண்டிப்பாக கொடுத்துருவார். என்ன சொல்லுவார், மேடம் லேட்டஸ்ட் பை மே ரிலீஸ் பண்ணிவிடுவேன், ஓகே, அதோட முடிஞ்சிச்சு. அது பிறகு அவங்க கேட்க மாட்டாங்க. ஓ மேல ரிலீஸ் ஆகுதா, அப்போ என்ன பண்ணுவாங்க, ஸ்லேட்டை மாற்றிடுவாங்க. இப்போ மே மாதம் வாங்க மாட்டாங்க படத்தை, எந்த படத்தையும். ஜூனில் ரிலீஸ் ஆகிற எந்த படத்தையும் வாங்க மாட்டாங்க. மேல ரிலீஸ் ஆகிற படத்தை அவங்க வாங்க மாட்டாங்க. ஏன்னா இந்த படம் இருக்குல்ல, இப்போ அவங்க ஸ்லேட்டில் ஒரு படம் தான் போட முடியும் ஒரு மாதத்துக்கு, 2 படம் போட முடியாது. மிக எதிர்பார்ப்பில் இருக்கிற 2 படத்தை ஒரு மாதத்தில் போட முடியாது அமேசானால். இப்போ மேலே ஏதாவது ஒரு படத்தை வாங்கணும்னு நினச்சிருந்தாங்களே, அந்த படத்தை வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த வகையிலும் இண்டஸ்ட்ரிக்கு பாதிப்பு. கரெக்டுங்களா? வேற ஒரு படத்தை வந்து மே மாதம் ரிலீஸ் ஆகிற ஒரு படத்தை அவங்க வாங்கணும்னு பிளான் பண்ணியிருப்பாங்கல்ல, இப்போ இந்த படம் மேலே வரும்போது அந்த வானான்னு சொல்லிடுவாங்க. இதுதான் இண்டஸ்ட்ரியில் பாதிப்பு நான் சொல்கிறது. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் பாதிப்பு. வாங்கணும்னு நினச்சா அந்த பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுவாங்க, மே மாதம் வர படத்தை வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு படம் போகிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இப்படி தான் இண்டஸ்ட்ரி பாதிப்பை தவிர ஓவராலாக வந்து ஓடிடி புஷ்லாம் அப்படிலாம் இருக்காது. விஷால் அவர்கள் சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு, ஜனநாயகன் படத்துக்கு இருக்கிற அழுத்தத்தை நாங்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்கேஸ் விஜய் அவர்கள் எங்ககிட்ட வந்து சொன்னார்னா நாங்கள் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து, சங்கத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து ஜனநாயகனுக்காக வாய்ஸ் கொடுப்போம் அப்படின்னு. விஜய் அவர்களும் இப்போ வரைக்கும் வாய்ஸ் தரல அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தை ஒவ்வொரு நடிகருமே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பதிவு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் அதை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து இருக்கு? அப்படி இல்லை, ஆளாளுக்கு ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்து வந்து எனக்கு ஒரு கருத்து இருக்குது. விஜய் சார் எப்பவுமே பதிவு பண்ணதில்லை. அவருக்கு தலைவா படத்தில் பிரச்சனை வரும்போது பதிவு பண்ணாரா? இல்லை. சர்க்கார் படத்துக்கு பிரச்சனை வரும்போது பதிவு பண்ணாரா? நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, எல்லா படத்துக்கும் பிரச்சனை வந்தது. அவருடைய எல்லா படத்துக்கும் பிரச்சனை வரும்போது எப்போது இண்டஸ்ட்ரியில் யாருக்காவது ஹெல்ப் கேட்டிருக்காரா? அவர் அப்படிப்பட்ட பழக்கம் இல்லை அவருக்கு. ஸோ அவர்கிட்ட நம்ம போய் இதை எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் வந்து எனக்கு வந்து ஐயோ சாமி என்னை ஹெல்ப் பண்ணுங்கள், என்னை காப்பாற்றுங்க, என் படம் வந்து தவிக்குது, ரிலீஸ் ஆகாமல் அப்படின்னு அவர் கேட்டதே கிடையாது. அவர் அந்த பொசிஷனே இல்லை, என்றைக்குமே அந்த பொசிஷன் இல்லை. இது என் ப்ராப்ளம், நான் சால்வ் பண்ண பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நான் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு, தெரியனுடைய சென்சர் சர்டிஃபிகேட் வரும்போது அப்போ வந்து சென்சரில் வந்து யூ வந்ததுன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருந்தது, ஓகேங்களா? அப்போ வந்து நாங்கள் எங்கள் இதில் வந்து ப்ரிவியூ தேட்டர் இருந்தது எங்கள் இதில். அப்போ வந்து விஜய் சார் வந்தார். எதுக்குன்னா சென்சரில் அப்போ வந்து ஆக்டர்ஸும் எல்லாரும் வந்து யூ கேட்பாங்க, அவங்களே வந்து கேட்பாங்க, அவங்க ஆக்டர் டைரக்டர்லாம் வந்து கேட்பாங்க, ஓகேங்களா? அப்போ வந்து விஜய் சார் வந்திருந்தார். அவங்க வரும்போது சென்சர் போர்டு எல்லாருமே உட்காந்துட்டு எல்லாருமே எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஏன்னா விஜய் சார் வருவார் அவங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்களாம் எங்கள் ஆஃபீஸில் இருந்தோம், வந்துட்டு எங்கள் ரூமில் தான் உட்காந்துருந்தார். இப்படி ஒரு பெரிய ரூமில் அவர் உட்காந்துருந்தார், தானு சார் எல்லாம் உட்காந்தாங்க. அப்போது படத்துடைய சென்சர் முடிஞ்ச உடனே அவங்க கூப்பிட்டு யூஏ எங்களுக்கு கொஞ்சம் கட்ஸ் இருக்குது சொல்லும்போது தயாரிப்பாளர் வந்து விஜய் சார் கூப்பிட்டு வந்தார். சொன்னார், எங்களுக்கு யூ வந்தால் தான் எங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும், அதனால் நீங்கள் எப்படி பண்ணணும்னா அவங்க லிஸ்ட் அப்படின்னா சார் நிறைய கட்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. அப்போது விஜய் சார் வந்து இவர்கிட்ட சொன்னார், அட்லிக்கிட்ட, சரி அந்த கட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் எப்படியாவது வாங்க பாருங்கள், ஏன்னா தயாரிப்பாளருக்கு அப்போது இவ்வளோ பெரிய டேக்ஸு அது பார்த்துங்க நீங்கள் சொல்லிட்டு எல்லாரும் விஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டார். அவ்வளோ தான் அவர் பண்ண முடியும். ஒரு படத்துக்கு சப்போர்ட்டாக ஒரு தயாரிப்பாளருக்கு பக்கத்தில் அவர் இருக்க முடியும். மற்றபடி நம்ம வந்து இது வெளியில் போய் பேசணும் அப்படி பேசணும்லாம் அவரால் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? வெளியில் போயிட்டு ஹெல்ப் கேட்கணுன்றதெல்லாம் அவரால் பண்ண முடியாது. அவர் எது பண்ண முடியுமோ அது பண்ணுவார். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கோம், அவர் வந்து தயாரிப்பாளர்கிட்ட பேசிட்டே இருப்பார். இப்போ அதுக்கான சுச்சுவேஷனே வரல. படமே சென்சர் ஆகலன்னு வரும்போது அவர் யார்கிட்ட பேசுவார்?
தயாரிப்பாளர்கிட்ட தான் பேசுவார். தயாரிப்பாளர்கிட்ட என்ன பேசுவார் தொடர்ந்து, எப்படி பண்ணலாம், எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம், ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா சொல்லுங்கன்னா, அவர் தயாரிப்பாளர் சில ஒன்றும் வேணாம் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்படியாவது சென்சரில் நான் கிளியர் ஆகி வந்துடுறேன், அது பிறகு ஒரு இதை ஈவெண்ட் மட்டும் வச்சுக்கலாம், ஏன்னா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு இல்லை. அதுக்கு விஜய் சார் கண்டிப்பாக சொல்லியிருப்பார், ஈவெண்ட் அப்போ வரும்போது நான் திருப்பி ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், ஒரு ஈவெண்ட் மட்டும் அட்டன் பண்ணிடுறேன், நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவர் எப்போ தேவையோ தயாரிப்பாளர் பக்கத்தில் இருப்பார். தேவையில்லாத போது அவர் பேச மாட்டார். இந்த இதில் தேவைப்படல, அதனால் அவர் பேசலை. ஸோ அவர் எப்போவுமே அந்த மாதிரி தான், அவர் எப்போவுமே பேசல. ஆனால் தயாரிப்பாளருக்கு உறுதுணையாக இருப்பார், தயாரிப்பாளர் கூட தான் இருப்பார். அதை நான் பார்த்தேன், தானு சார் கூட இருந்தார். அது வந்து வேறு எதுக்கும் வரல, தானு சார் கூப்பிட்டாரு, வந்தார், சரி சார் நான் என்ன பண்ணோம் அப்படின்னாரு, நீங்கள் வந்து நில்லுங்கன்னா எல்லாரும் டைரக்டர், ஆக்டர், ப்ரொடியூசர் நின்னா ஒரு சென்சர் போர்டில் ஒரு யோசிப்பாங்கள்ல, ஐயோ என்னடா இது இவ்வளோ பேர் கேட்குறாங்களே, சரி ஓகே நாங்கள் யூ பண்ணுறோம், ஆனால் இவ்வளோ கட்ஸ் இருக்குன்னாங்க. அவங்க லிஸ்ட்டு பெருசாக போட்டாங்க, அதை ஒத்துக்கிட்டாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவ்வளோதான் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை தாண்டி நீங்கள் வந்து ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் ஹெல்ப் கேட்கணும்னா அவர் வந்து அந்த பொசிஷன் இல்லை, அவருடைய பொசிஷன் வேறு. அவர் வந்து இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்காருன்னா அவர் எப்படி ஹெல்ப் கேட்பார்? அதனால் இதெல்லாம் எதிர்பார்க்க தேவையில்லை. மற்றபடி இவர் சைடில் நியாயம் கரெக்டு. இப்போ நடிகர் சங்க செக்ரட்டரியாக அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எங்கிட்ட எந்த ஹெல்ப் கேட்காத போது நான் எதுக்கு வாலண்டியராக வந்து ஆஜராகணும்? நியாயம் தானே, அவர் சைடு நியாயமாக கரெக்ட் தானே. நாங்கள் எப்படி வந்து சுமோட்டாவாக ஒரு இஷ்யூத்தை எடுத்துக்கிட்டு சண்டை போட முடியும்? இப்போ நானும் வந்து கமெண்ட் தான் பண்ண முடியுமே தவிர நான் சுமோட்டாவாக இதை வந்து ஆர்கியூ பண்ண முடியாது, கரெக்டுங்களா? என்கிட்ட யாரும் ஹெல்ப் கேட்கல, அப்போ நான் எதுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணணும்? அப்படி தானே வரும். ஸோ அந்த மாதிரி தான் இது யாருமே நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஸோ அவர் நடிகர் சங்கத்தை பொறுத்தவரையும் அவர் கேள்வியாக கேட்கும்போது அதுக்கு பதிலாக செக்ரட்டரியாக சொல்கிறார், என்கிட்ட யாரும் ஹெல்ப் கேட்கல, ஹெல்ப் கேட்டால் பண்ண போகிறோம். ஸோ அவர் சைடில் அதுவும் நியாயம் தான். சமீபத்தில் சமுத்திரக்கனி அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் 46 படம் வருடத்துக்கு, பெரிய பெரிய டாப் ஹீரோஸோட படங்கள்லாம் வாரத்தில் 2 படம் இல்லைனா மாதத்துக்கு 2 படம் வருது. ஆனால் தமிழ் சினிமாவில் அப்படி வர்றதில்லை. அதனால தான் ரீரிலீஸ் அப்படிங்கிற அந்த கல்ச்சர் வந்து பெருசாகிடுச்சு. பர்டிகுலராக சொல்லணும்னா கில்லி படத்தெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்த்தேன். ஒரே தியேட்டரில் ஒரு ஷோ முடியும், மறுபடியும் அடுத்த ஷோ வரும், கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வரைக்கும் கில்லிக்கு அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் தான் இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜில் வைப்பாங்கல்ல பிரியாணி, அதை எடுத்து மறுபடியும் சர்வ் பண்ணுற மாதிரி தான் கில்லி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரீரிலீஸை பற்றி அவரோட ஒப்பீனியனை சொல்லியிருக்காரு சார். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் அடிக்கடிக்கு பெரிய பெரிய ஹீரோஸ் நடித்த படங்களும் வர்றதில்லை அப்படிங்கிற அந்த குறையை பற்றியும் பேசியிருக்காரு. அது எப்படி? நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். அது சமுத்திரக்கனி சார் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு இதை மனசில் வச்சுக்கிறேன். அதாவது பிரியாணியில் வச்சு, அதாவது ஃப்ரிட்ஜில் வச்ச பிரியாணின்னு பாருங்க, செம்மையாக இருக்குது இந்த கமெண்ட்டு. அதை யூஸ் பண்ணிக்கலாம் இனிமேல். எப்படின்னா அவர் சொல்கிறது எப்படிப்பட்ட விஷயம்னா, இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய கேப் வந்த தொட்டு, பெரிய படங்கள்லாம் வராது தொட்டு இந்த மாதிரி ரீரிலீஸ் எல்லாம் பண்ணுறது வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச பிரியாணி சாப்பிட்டுனே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அருமையான பாயிண்ட். இன்றைக்கி ரீரிலீஸ் வந்து லெவலில் மீறி போயிட்டுருக்கு. கோல்டன் கூஸ்ன்னு வாங்க, அதை வெட்டி வெட்டி சாப்பிட்றாங்க எல்லாரும். கோல்டன் கூஸ்னா டெய்லி ஒரு முட்டை விடணும், ஒரே டே எல்லா முட்டையும் எடுக்கணும்னு பார்க்கக்கூடாது இல்லை. இப்போது மௌனம் பேசியதே படம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கில்லி ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, உடனே வந்து இன்னொரு தெரியுன்னு ஒரு படம் வருது. இத்தனை படம் ரிலீஸ் பண்ண முடியுமா? ஒரே வாரத்தில் 4 படம் ரிலீஸு, அடுத்தடுத்த வாரத்தில் வந்து விஜய் சாரோட படங்கள் ரிலீஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரையும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இவ்வளோ படத்தை ரிலீஸ் பண்ணிங்கன்னா ரிலீஸ் ஆகிற புது படங்கள்லாம் நீங்கள் பாதிக்கிறீங்க. இன்றைக்கி ஆடியன்ஸோடைய ஃபோக்கஸ் எது மேலே இருக்கணும்? புதுசாக இந்த வாரம் என்ன 4 படம் வருதா, அந்த 4 படம் தான் ஃபோக்கஸ் இருக்கணும். அதில் 1-2 படத்தையாவது அவங்க திரையரங்களை பார்ப்பாங்க. நீங்கள் ரீரிலீஸ்னு ஒரு முக்கியமான படத்தை போட்டிங்கன்னா அவங்களோட ஃபோக்கஸ் எது மேலே போகும்? அந்த படத்து மேலேயும் போகும்ல, ஒரு டைவர்ஷன் வருமா வராதா? அதை தான் சமுத்திரக்கனி சார் சொல்கிறார். ஏன் இப்படி நிறைய ரீரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த இண்டஸ்ட்ரியை குழப்புறாங்க? தேவைப்படும் போது ஒரு கேப் இருக்கும்போது நீங்கள் ரிலீஸ் பண்ணால் தப்பு கிடையாது. இப்போ இந்த வாரம் கேப் இல்லைல்ல, இந்த வாரம் 4 படம் வருது, அந்த 4 படமும் முக்கியமான படைப்புகளை அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த படத்துக்கு கொஞ்சம் வழி விடுங்களேன், அந்த 4 படைப்புகளும் கொஞ்சம் ஆடியன்ஸை கொண்டு வரட்டுமே. கண்டிப்பாக அந்த 4 படங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஆனால் நீங்கள் நடுவில் வந்து புது அந்த குட்டியை ஏன் குழப்புறீங்க? இதுதான் எல்லாரும் கேட்குறது. எல்லா படங்களுக்கும் நான் சொல்கிறது இந்த படம் இல்லை, எந்த வாரமும் ரீரிலீஸ் பிளான் பண்ணும்போது எதிர்பார்ப்பில் இருக்கிற எந்த படமும் இல்லைன்னா அந்த வாரம் வரதுல தப்பு கிடையாது. இப்போ நம்ம ஒரு 4-5 படம் வருது சின்ன படங்கள், அது எதுவுமே எதிர்பார்ப்பில் இல்லை, ஆடியன்ஸ் உள்ளே வரப்போகிறது இல்லைன்னா அந்த வாரம் நம்ம படத்தை ரிலீஸை போட்டோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எதிர்பார்ப்பில் இருக்கிற 1-2 படம் வரும்போது நீங்களும் ரிலீஸை கொண்டு வரும்போது நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க ஆடியன்ஸை. இதுதான் இருக்கிற சிக்கல். அதை தான் சமுத்திரக்கனி சார் சொல்கிறாரு. இங்கே எதுக்கு காரணம்னா, பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற பெரிய நடிகை நடித்த படங்கள்லாம் போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்குது. எல்லா படங்களும் போஸ்ட்போன் ஆகுது. இப்போ இந்த பீரியடில் எதுவுமே வராது தொட்டுன்னா ரிலீஸ் வந்து டக்கு நிறைய படங்களை பண்ணுறாங்க. ஆனால் தெலுங்கில் அது கிடையாது. வரிசையாக படங்கள் வந்துகிட்டே இருக்குது, நிறைய படங்கள். அங்கே வந்து அத்தனை ஹீரோஸ் இருக்காங்க, அவங்களோட படங்கள்லாம் வரிசையாக படம் எடுத்துகிட்டே இருக்காங்க. அதனால் வந்து அந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பொங்கலுக்கு ஒரு படம் மேலே வந்தாலே நம்ம ரொம்ப பெருசாக எல்லாம் மீடியாவில் பேசிகிட்டே இருக்கோம். இந்த பொங்கலுக்கு சங்கராந்திக்கு 5 படம் வந்தது தெலுங்கில். பாருங்கள், விஷயம் பாருங்கள். ஒரு சிரஞ்சீவி சார் படம் வந்தது, ரவிதேஜா படம் வந்தது, ஷர்வானந்த் படம் வந்தது, இவனுடைய நவீன் பலிஷெட்டி படம் வந்தது, அதை விட முக்கியமாக பிரபாஸ் படம் வந்தது ஒரே வாரத்தில்.
அந்த சங்கராந்திக்கு. ஆனா சண்டை யாரும் போட்டுக்கல சார் அங்க. யாருமே சண்டை போட்டுக்கல. கரெக்டா? கண்டிப்பா. அங்க ஒரு ஃபேன்ஸ் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டாங்களா? இல்ல சார். பிரபாஸ்ன்ற பெரிய நடிகர் படத்தை ராஜாசாவும் வருது, மனசங்கர் வரப்பிரசாத் காரு படமும் வருது, இவருடைய படமும் வருது, ரவிதேஜா படமும் வருது. 3மே பெரிய ஹீரோஸ். அடுத்ததான் 2 மீடியம் ஹீரோஸ். சின்ன ஹீரோ கிடையாது. சர்வானந்தும் சின்ன ஹீரோ கிடையாது. அண்ட் நவீன் பொலிஷன் சின்ன ஹீரோ கிடையாது. 2 பேரும் மீடியம் ஹீரோ. இன்ஃபேக்ட் இத்தனைக்கும் அனகனகா ஒரு ராஜு படம் 100 கோடி கலெக்ஷன் பண்ணுச்சு. அது நவீன் பொலிஷன் படம். அப்போ 5 பேருடைய படமும் அங்கே அக்கமடேட் ஆகுது. 5 பேர் படத்தில் 3 படம் மிகப்பெரிய வெற்றி. கரெக்டா? அப்போ இண்டஸ்ட்ரி ஆரோக்கியமாக தானே இருக்கு. நம்ம ஊரில் மட்டும் இன்னொரு படம் வந்தாலும் அது எப்படி இந்த படத்துக்கு எதிராக இந்த படம் வரலாம், அது எப்படி இந்த படத்துக்கு எதிராக இந்த படம் வரலாம், இவர் வந்து எதிரி, இது வந்து வேணே பண்ணுறாரு, அந்த படத்தை பாதிக்க பார்க்குறாரு. ஏன் இவ்வளோத்துல வன்மம், ஏன் இவ்வளோத்துல ஏன் இந்த நெகட்டிவிட்டி எனக்கு தெரியல. ஒரு தெலுங்கு சினிமாவில் 5 படங்களை வெளியிடும் போது யாருமே அதை வந்து வன்மமாக பார்க்காத போது நம்ம ஏன் ஒரு படத்துக்கு இன்னொரு படம் வந்தாலே வன்மமாக பார்க்குறோம், அந்த படத்தை எப்படியாவது காலி பண்ணணும்னு நினைக்கிறோம். புரியல. நம்மளால வந்து ஒரு குறுகிய மனப்பான்மைக்குள்ளே போயிடுறாங்களா, ஒரு வட்டத்துக்குள்ளே போயிடுறாங்களா, ஏன் இவ்வளோ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் நெகட்டிவிட்டி பரப்புறாங்க தெரியல. இதுதான் இந்த இண்டஸ்ட்ரியோடைய பெரிய ப்ராப்ளம். அதை தான் வந்து சமுத்திரக்கணி சார் சொல்றாரு, நம்ம இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய படங்கள்லாம் நிறைய வர்றதில்லை, அதனால தான் இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் வந்து நம்மளை வந்து இண்டஸ்ட்ரியே ஒரு மாதிரி கொட்டை குழப்பிட்டே இருக்குது அப்படின்னு. நீங்கள் சொன்னதுக்காக நானும் ஒன்று சொல்கிறேன் சார். சமீபத்தில் செய்யோன் ப்ரொமோ வந்திருந்தது, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது சார், அதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் செய்யோன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பிடிச்சது, நான் ட்வீட்டே பண்ணாத, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செய்யோனுடைய இது வந்து எனக்குன்னா, எனக்கு கிராம கதைகள் ரொம்ப பிடிக்கும். அதோட யதார்த்தமான ஒரு கதை, அதுவும் எனக்கு சாமி ஆட்டுறதுலாம் ரொம்ப நான் ரசிச்சு, அதாவது உண்மையிலே அது மாதிரிலாம் நான் நம்புறாது. அதெல்லாம் சாமி ஆடுறது ப்ளஸ் அந்த உணர்வுகள்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊர்லாம் அதை பார்த்து தானே இருக்கும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது அந்த யதார்த்தம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த யதார்த்தம், அந்த க்ரௌடு, அந்த இது, அதில் நடக்கிற அந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஓகே, தெய்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம வந்து காந்தாரா சாப்டர் 1 மாதிரி தான் இதெல்லாம். நம்ம ஊரில் சாமி ஆடுறது காந்தாரா அங்கே ஒரு சாமி ஆடுற மாதிரி தான். அங்கே காந்தாரா எப்படி தெய்வீகமோ நம்ம ஊரில் சாமியும் அதே மாதிரி தான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ செய்யோன் படம் வந்து இன்னைக்கு ப்ரொமோலேயே பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணிச்சு. எப்படி வந்து இப்போது KH வர்சஸ் ரஜினி சாருடைய ரீயூனியன் படம் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி செய்யோனுக்கான எதிர்பார்ப்பும் நல்லா வந்திருக்கு. இது ரெண்டுமே வந்து இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தில் அதிக பரபரப்பு உண்டாக்குன படங்கள் இந்த 2 படம் தான். செய்யோன்னு சொல்லியிருந்தீங்கல்ல சார், அதில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து சொல்லியிருப்பாரு ஐ எம் கம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து எல்லாரும் விஜய் சார் கூட கம்பேர் பண்ணி மீம்ஸு அதெல்லாம் பார்க்க முடியுது. எனக்கு இது பார்க்கும்போது நீங்கள் சொன்ன விஷயம் தான் ஞாபகம் வந்துருந்தது. தமிழ் இண்டஸ்ட்ரி எப்படி ஒரு ஹெல்த்தியாக இருக்குது, அன்ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறத இந்த விஷயங்கள் காமிக்குதோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி கண்டிப்பாக பார்த்து. கண்டிப்பாக அன்ஹெல்த்தி தானே. அந்த படத்துக்கு அந்த டைலாக் அவர் பேசினா அது எப்படி காம்படிஷன் நம்ம எடுத்துக்க முடியும்? ஃபன்னாக எடுத்துங்களேன். அவர் படத்துக்கு சொல்கிறாரு, இதில் என்ன காம்படிஷனு, இதில் என்ன காம்படிஷன்ஸ், யாருக்கும் காம்படிஷன் இல்லை. திடீர்னு நம்ம ஹீரோஸ்லாம் உருவாக்குறாங்க. 2 வருஷம் முன்னாடி பிரதீப் ரங்கநாதன் இல்லை, கரெக்டுங்களா? 2 வருஷம் முன்னாடி நம்ம வந்து ரியோராஜ் வந்து பெருசாக எதிர்பார்க்கல. இன்னைக்கு ரியோராஜ்ன்ற ஒரு நடிகர் வந்துட்டு இருக்காருன்னு எல்லாரும் பேசுகிறோம். ஒரு கவின் நம்ம எதிர்பார்க்கல. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புது நடிகர்கள் வந்துட்டே இருக்காங்க, அவங்க சக்ஸஸ் ஆகிட்டே தான் இருக்காங்க. இப்போ எல்லாருமே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. புது நடிகர்கள்லாம் அடுத்த கட்டம் தமிழ் சினிமா கொண்டு போவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க, கரெக்டுங்களா? ஒரு துருவ் விக்ரம் நிறைய படம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய படம் இந்த படம் பைசன் வெற்றிக்கு பிறகு இப்படி பல நடிகர்கள் உருவாகினதானே பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்க குரோ ஆட்டமே. எதுக்கு ஒருத்தருடைய ஒரு வளர்ச்சிக்கு எதிராக நம்ம ஏன் பேசணும்? இப்போது சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருடைய முயற்சியில் அவர் தொடர்ந்து வந்துட்டு இருக்காருன்னா அவருக்கான சக்ஸஸ் அவர் கிடைக்குதுன்னா அது மக்கள் கொடுக்குற வெற்றி. நானோ இன்னொருத்தரோ கொடுக்குற வெற்றி கிடையாது. நாங்களாம் யாருமே வெற்றி அவர் கொடுக்க முடியாது. மக்கள் ஒரு வெற்றியை கொடுத்தாங்கன்னா அதை யாருமே தடுக்க முடியாது. இப்போது நம்ம பேசியிருக்கோம், தாழ்கிழவி படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். ஒரு 6 to 8 கோடி தான் இருக்கும் பட்ஜெட்டில். அந்த படம் இன்னைக்கு ஓப்பனிங் டே வசூல் வந்து 3 கோடின்றாங்க தமிழ்நாட்டில். அந்த 3 கோடி வசூல்ன்றது மிக பெருசு. பெரிய நடிகர்கள் நடித்த படத்துக்கு கிடைக்கிற வசூலை வந்து அந்த படம் கிடைக்குது. இன்னைக்கு மல்டிப்ளெக்ஸில் சாட்டர்டே சண்டேக்கு ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக போகுது எல்லா மல்டிப்ளெக்ஸும். எப்படி தாய்க்கிழவிக்கு எப்படி இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்குது? அது வந்து ராதிகா சரத்குமார் நடிச்ச எல்லா படங்களும் அந்த மாதிரி கிடைக்குமா? அப்படி கிடையாது. தாய்க்கிழவின்ற படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குதுன்னா அது மக்கள் ஒரு நல்ல படத்துக்கு கொடுக்குற ஒரு வரவேற்பு. இதை அக்செப்ட் பண்ணிங்களேன். அந்த இயக்குனர் மேலே இருக்கிற அன்பு சிவகார்த்திகேயன் அவர்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, ப்ரொமோஷன் நல்லா பண்ணாங்க, செம்மையாக அந்த படத்துக்கு ரீச் கொடுத்துட்டாங்க, எல்லாருமே அந்த படத்தை போய் பார்க்குறாங்க. அப்ரிஷியேட் பண்ணுங்க, நல்ல விஷயம் நடந்துருக்குல்ல. அப்போது அந்த படத்தினுடைய கலெக்ஷன் உங்களை எந்த வகையிலும் பாதிக்க போகிறது இல்லை, யாரும் மீறி போயிருக்க, கரெக்டுங்களா? அது அந்த படக்குழு கிடைக்கிற வெற்றி, இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற வெற்றி. அப்படி தான் பார்க்கணுமே தவிர அது வெற்றி யாரையும் பாதிக்காத போது உனக்கு என்ன வாயில் என்ன பிரச்சனை? அதையே வந்து ஒன்னோட வெற்றியும் இப்போ வந்து ஒரு செய்யனோ ஒரு சிவகார்த்திகேயன் குரோத்தோ இல்லை வந்து தாய்க்கிழவியோ அதை வந்து நீங்கள் ஒரு தனித்தனி வெற்றியாக பாருங்கள். அதை வந்து ஒரு பர்சனாக பார்த்துட்டு அவர் ஒரு வட்டத்துக்குள்ளே போட்டு குறுக்கி அவர் வந்து நெருக்கடி கொடுக்குறதோ இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணதோ எனக்கு எந்த உடன்பாடு கிடையாது. எனக்கு ஒரு படைப்புகளை மட்டும் பேசுங்க. படைப்பாளியை பேசக்கூடாதுன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. படைப்புகளை பேசலாம். படைப்பு நல்லா இருந்தால் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள், நல்லா இல்லைன்னா விட்டு போங்க, இல்லைன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள். ஆனால் படைப்பாளியை பேசாதீங்க.
படைப்பாளி என்பது சின்சியராக ஒரு முயற்சி கொடுக்குறாங்க. சம்டைம் வெற்றி அடையும், மெனி டைம் தோல்வி அடையும். அதுதான் சினிமா. அதனால தான் 90% படங்கள் தோல்வி அடையுது, 10% தான் வெற்றி அடையுது. அப்போது சம்டைம்ஸ் வெற்றி அடையும், மெனி டைம்ஸ் தோல்வி அடையும். அப்போது வெற்றி அடையும் போதாவது நம்ம பாராட்டணும்ல, அப்போ தானே வெற்றியினுடைய சதவீதம் அதிகமாகும்.